நம்முடைய தேவன் நல்லவர். அவரால் எதையும் செய்யக்கூடும். அவரால் எல்லாம் செய்யக்கூடும். ஸோ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை நீங்கள் எதிர்கொள்கிறீங்களோ அந்த காரியம் ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரியலாம், மாறாதது போல் தெரியலாம், ரொம்ப கஷ்டமான காரியமாக தெரியலாம். இதை எப்படி நம்ம மீட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், இல்லை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், வெற்றி கொள்ள போகிறோம், இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்கு எழும்பிக் கொண்டே இருக்கலாம். தேவனால் எல்லாம் செய்யக்கூடும். எல்லாம் செய்ய வல்லவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து அவர் வார்த்தையின் மூலம் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்வார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? இந்த பகுதியை நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கலாம், இல்லை பிரசங்கத்தில் கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் கேட்காமல் கூட இருந்திருக்கலாம். ரொம்ப சுருக்கமாக இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் படகுல போயிட்டு இருக்கும் பொழுது இதை இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு முன்னதாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, திரள் கூட்டம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அப்பங்களை ஆசீர்வதித்து பெருக செய்து 5000 பேருக்கு போஷிக்கிறார். அதற்கப்புறம் இன்னொரு விசை அவர் 7 அப்பங்களை 4000 பேருக்கு போஷிக்கிறார். அவர் போஷித்த பின்பு மீதியான துணிக்கைகள், மீதியான பிரெட், மீதியான அப்பங்கள் அங்கே இருக்குது. அந்த மீதியானதை மக்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சீஷர்கள் அந்த மீதியானதை எடுக்கல. அவர்கள் இயேசுவோடு கூட சேர்ந்து போட்டில் போகிறாங்க. எதனால அவங்க புறப்பட்டு போகிறாங்க இயேசுவும் சீஷர்கள் அப்படின்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன கேட்டாங்கன்னா, நீ தேவனுடைய குமாரன், உங்கள்கிட்ட வல்லமை இருக்குது அப்படின்னா எங்களுக்கு சயின்ஸை காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து ஒன்றும் பதில் பேசலை. அவங்களுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சீஷர்களோடு பிரயாணம் பண்ணுறார். அப்போ சீஷர்களுக்கு சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயர்கள் அவர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இயேசு என்ன சொல்ல வரான்றது புரிந்து கொள்ளலை. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம மீதியான அப்பத்தை எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம், அதனால இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதற்கு இயேசு தான் இந்த பதிலை சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? இன்னும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீங்களா? அதாவது அப்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்து ஒரு அற்புதம் செய்கிறதுக்கும் என்னுடைய வல்லமையை காட்டுறதும் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. உங்களை போஷிப்பது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. என்னுடைய வல்லமையை நான் உங்களுக்கு விவரிப்பது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. எவ்வளோ நாளும் செஞ்சிடலாம். ஆனால் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவங்களுடைய எண்ணம் என்ன, அவங்களுடைய உபதேசம் என்ன, அவங்களுடைய மனதினுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு அந்த புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்களும் அவர்களை போல என்னுடைய வல்லமையை மறந்துடக்கூடாது, என்னுடைய அற்புதத்தை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த பரிசேயர்கள் தான் தேவனுடைய வல்லமையை சந்தேகப்பட்டு அடையாளத்தை கேட்குறாங்க. ஆனால் சீஷர்கள் எப்பொழுது இயேசு கூடவே இருந்து நிறைய அற்புதத்தை பார்த்துட்டாங்க. மரித்தோரை உயிரோடு எழுப்புனது, கானாவூரில் இயேசு செய்த அற்புதம், 5 அப்பம் 7 அப்பம் 5000 பேர் 4000 பேருக்கு போஷித்தது, குருடர்கள் பார்வை அடைந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல அற்புதங்களை அவங்க பார்த்தோம். இன்னுமே இயேசுவின் மேலே ஒரு நம்பிக்கை வராமல், அந்த வல்லமையின் மேலே ஒரு நம்பிக்கை வராமல் இருந்தாங்க. நம்மளும் பல நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்து அவர் மரித்து அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த உலகத்தில், இந்த பூமியில் தான் அவர் காட்டினார் அப்படின்றத நீங்களும் நானும் பல நேரத்தில் மறந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ரிமெம்பர் த லோஸ், அப்பங்களை நினைவு கூறுங்கள், நான் செய்த அற்புதங்களை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் மறைமுகமாக இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாரா, தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய வல்லமை, த பவர் ஆஃப் காடு உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் நினைவு கூறணும், உணராமல் இருக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. இன்றைக்கு உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும், பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற நீட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் தேவன் சந்திப்பதற்கு போதுமானவர். அவைகள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. போஷிப்பது ஒரு பொருட்டல்ல. உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவது ஒரு பொருட்டல்ல. நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. அது என்னன்னா, தேவனுடைய வல்லமை. அவர் வல்லவர், அவர் எதையும் செய்ய வல்லவர். அவர் தான் நம்மளோடு கூட இருக்கிறார்ன்றதை மறக்கக்கூடாது. இயேசு உங்களோடு இருக்கும்பொழுது எல்லா அற்புதமும் உங்களோடு கூட இருக்கிறது. இயேசு சீஷர்களோட போட்டில் பிரயாணம் பண்ணுறார், படகுல பிரயாணம் பண்ணும் பொழுது இவங்க அவர் செய்த அற்புதம், மீதியான அந்த அற்புதத்தை எடுத்துகிட்டு வர மறந்துட்டோமேன்னு கவலைப்பட்டாங்க. ஆனால் இயேசுவே கூட தான் இருக்கிறார். அதனால் போஷிப்பதும் அற்புதங்களும் அப்பங்களும் ஒரு பொருட்டல்ல. இயேசு உங்களோடு இருப்பது தான் பொருட்டு. மிரக்கிள்ஸ் ஆர் நாட் அ பிக் டீல். ஜீசஸ் இஸ் வித் யூ, தட்ஸ் த பிக் டீல். ஸோ அந்த அற்புதம் செய்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ உங்களுக்கு தேவையான அப்பங்களை அவர் போஷிப்பார், உங்களுக்கு தேவையான அற்புதங்களை அவர் சந்திப்பார். இன்றைக்கும் அற்புதத்தின் நாள். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.